நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விரல் புரட்சி டே இதுதான் நம்ம சேனலில் போட்ட முதல் வீடியோ. தேர்தல் விழிப்புணர்வை பற்றி அந்த வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக எந்த ஒரு வீடியோக்களும் பண்ணல. பெரிய அளவில் அரசியல் ரீதியாக சொல்ல வரேன். ஸோ நவீன தமிழகத்தின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதன் பிறகு பெரிய அளவில் அரசியல் ரீதியாக எந்த ஒரு வீடியோக்களும் பண்ணலை அப்படின்னே சொல்லணும். நம்ம சேனல் ஸ்போர்ட்ஸ் அண்டு சினிமா இதை பற்றி தான் அதிகமான வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அரசியல் ரீதியாக பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணதில்லை. ஸோ அரசியல்ன்றது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாதது. நம்மளோட ஒவ்வொருத்தவர்களோட வாழ்க்கையிலும் அரசியலோட தாக்கம் இருக்குது. ஸோ அரசியல்ன்றது முக்கியம் அப்படின்றதுனால அரசியலை பற்றியும் அப்பப்போ சில வீடியோக்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ கடந்த 2 நாட்களாகவே தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட மகன் துணை முதலமைச்சரானது. அதாங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆனது தான் தமிழக அரசியலில் கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்படுது. ஸோ அந்தளவுக்கு இது ஏன் ஒரு பரபரப்பான நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படின்னா, அரசியலுக்கு குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்களுக்குள்ளேயே துணை முதல்வர் அப்படின்ற ஒரு பதவியை அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் இது ஒரு பேசுபொருளாக இருக்குது. ஏன் அந்தளவுக்கு இது ஒரு பேசுபொருளாக இருக்குது அப்படின்னா, அரசியலில் ஒரு 4-5 வருஷங்களே துணை முதல்வர் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதுதான் ஒரு காரணம். செங்கலின் துணை கொண்டு துணை முதலமைச்சர் ஆன கதை, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்து வந்த பாதை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைஃப்பை 4 பேஸாக பிரிக்கலாம். தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி, இப்போ அமைச்சர், அதாவது துணை முதலமைச்சர் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். மே 3, 2008 ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் விஜய் அவர்கள் நடிப்பில் தரணி அவர்கள் இயக்கத்தில் குருவி அப்படின்ற படம் வெளியாகுது. கில்லி படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களும் தரணி அவர்களும் இணைஞ்ச படம். அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. அதை இந்த படம் பூர்த்தி செஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த படம் பெரிய அளவில் விளம்பரத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களோட பேரன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட மகன் அப்படின்றது வெளியில் தெரிய வந்தது. ஸோ அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். அக்டோபர் 17, 2009 ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் அடுத்த திரைப்படமான ஆதவன் வெளியாகுது. சூர்யா, நயன்தாரா, வடிவேலு இவர்களோட நடிப்பில் இந்த படம் வெளியாகுது. இந்த படம் ஓரளவு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு கெஸ்ட் ரோலில் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருப்பார். ஸோ இந்த ஒரு கெஸ்ட் ரோலுக்கு நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கே.எஸ். ரவிக்குமார் இவரை கேட்டுக்கிட்டதுனால இவர் நடித்ததாக அவர் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஸோ அதன் மூலமாக இவரோட நடிப்பாசை தூண்டிவிட்டவர் கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற படம் மூலமாக நாயகனாக அறிமுகமானார் டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் இயக்கத்தில். ஏப்ரல் 13, 2012 உதயநிதி அவர்கள் நடிப்பில் முதல் படமான ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் வெளியாகுது. உதயநிதி, சந்தானம், ஹன்சிகா இவர்களோட நடிப்பில் இந்த படம் வெளியானது. மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஸோ சந்தானத்தோட காமெடிக்காகவே இந்த படம் பெரிய அளவில் ஓடிச்சு அப்படின்னே சொல்லணும். 100 நாட்களை கடந்து ஓடிச்சு. ஸோ இந்த படத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானார். ஸோ சந்தானத்தின் காமெடி மூலமாக தமிழகம் எங்கும் கிராமத்துலேயும் இவர் பிரபலமானார். அந்த அளவுக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துக்கு அப்புறம் இது கதிர்வேலனின் காதல், நண்பேண்டா அப்படின்ற மாதிரியான படங்கள்லாம் நடித்தார். ஸோ அதுலேயும் சந்தானம் நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறல. ஸோ அதுக்கப்புறம் மனிதன் படம் தான் ஓரளவு பெரிய வெற்றியை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ மனிதன் படத்தில் தனக்கு நல்லா நடிக்க வரும் அப்படின்றத உணர்த்துற விதமாக சிறப்பாகவே அந்த படத்தை பண்ணியிருப்பார். மனிதன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் மசாலா படங்கள் தான் நிறைய நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் போகலை. ஸோ அதுக்கப்புறம் மனிதன் படத்துக்கு அப்புறம் தன்னோட கதையை சூஸ் பண்ணுற விதத்தை மாற்றிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நிமிர், சைக்கோ இந்த மாதிரியான படங்கள்லாம் நடித்தார். ஸோ இருந்தாலும் பெரிய அளவில் அந்த படங்கள்லாம் போகலை. அதுக்கப்புறம் அருண்ராஜா காமராஜா அவர்கள் இயக்கத்தில் நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் ஓரளவு வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ மாமன்னன் படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு அவர்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படின்னே சொல்லணும். கீர்த்தி சுரேஷும் நடிச்சிருப்பாங்க பேரா. ஸோ இந்த படம் அது கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை அழகாகவே கேரி பண்ணியிருப்பார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த படம் அரசியல் ரீதியாக இவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ 2019 தன்னோட அரசியல் தீவிரமாக ஈடுபட ஆரம்பிக்கிறார். ஸோ மார்ச் 2019 பொதுக்குழு உறுப்பினர் சந்திரபாபு அவர்கள் தென் சென்னை எம்பி தொகுதியில் இவர் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனுவை கொடுக்குறாரு. ஜூலை 4, 2019 இளைஞரணி செயலாளராக இந்த வெள்ளக்கோயில் சாமிநாதன் மாற்றப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்படுறார். இது அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னோட அப்பா எப்படி ஒரு இளைஞரணி செயலாளராக இருந்து அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதல்வர், இப்போ முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஆகியிருக்கிறாரோ, ஸோ அந்த ரோட்டையே நானும் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி
அவருக்கு வந்துட்டு இளைஞரணி செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ தொடர்ந்து வந்து இவர் வந்து தேர்தலில் நிற்கணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எழுந்துட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டார் 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக. ஸோ சாத்தூரில் வந்துட்டு ஏப்ரல் 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார். ஸோ அப்போ இவர் பண்ண பிரச்சாரம் வந்து இந்திய அளவில் வந்து பேசப்பட்டது. ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக வந்துட்டு மதுரையில் வந்து எய்ம்ஸ் வந்து கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கான அடிக்கலும் வந்து நாட்டினாங்க. ஸோ அடிக்கல் நாட்டினதோடு சரி, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வேலையும் வந்து அதில் ஈடுபடல. ஸோ அதை விமர்சிக்கும் விதமாக வந்துட்டு ஒரு செங்கல்ல வந்து எய்ம்ஸ்னு எழுதி அதை வந்து பிரச்சாரத்தில் வந்து பயன்படுத்தினார். அது இந்திய அளவில் வந்து பேசப்பட்டது. அந்த ஒரு பிரச்சாரம் வந்து இந்திய அளவில் வந்து இவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தந்தது அப்படின்னே சொல்லணும். இந்திய அளவில் வந்து ஒரு பிரபலமாகிற அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அதன் மூலமாக வந்து ஒரு மைலேஜ் வந்து தேடிக்கிட்டார். தொடர்ந்து மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு 60,000 வாக்குகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெற்றார். நவம்பர் 23, 2022 திரும்பவும் உட்கட்சி தேர்தல் நடக்குது. திரும்பவும் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். டிசம்பர் 14, 2022 தமிழ்நாட்டு அமைச்சரவையில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுது. அந்த மாற்றம் என்ன அப்படின்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த சிவி மையநாதன் அவர்கள் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக வந்து மாற்றப்படுறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வழங்கப்படுது. அதுபோக வந்து சிறப்பு திட்டங்களுக்கான அமைச்சராகவும் இவர் வந்து அறிவிக்கப்படுறார். செப்டம்பர் 2023 தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு சனாதனம் குறித்து பேசியிருந்தார். ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசு பொருளானது, பெரிய சர்ச்சையே ஆச்சு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா வந்து சனாதனம் குறித்து விமர்சித்து பேசியிருந்தார். அது வந்து இந்திய அளவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கண்டிச்சிருந்தாங்க. நிறைய பேர் விமர்சித்தாலும் தான் சொன்ன கருத்தில் வந்து எந்த தவறும் கிடையாது அப்படின்றதுல வந்து உறுதியாக இருந்தார். ஸோ அது வந்து இந்திய அளவில் வந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லணும். அந்தளவுக்கு வந்து இந்திய அளவில் வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார். இந்திய அளவில் தன்னோட கருத்து விமர்சிக்கப்பட்டாலும் தான் சொன்ன கருத்து வந்து சரியானது அப்படின்றதுல வந்து உறுதியாக இருந்தார். தப்பே செய்யாமல் இப்போ மன்னிப்பு கேட்குறவங்க மத்தியில் வந்துட்டு தான் சொன்ன கருத்தில் வந்து உறுதியாக இருந்தது உண்மையிலே வந்து பாராட்டணும். ஜூன் 2024 அப்போ முதல்வர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தார். ஸோ அது வந்து ஒரு பேசு பொருளானது. ஆகஸ்ட் மாதம் வந்து துணை முதல்வர் பற்றிய ஒரு கேள்விக்கு வந்துட்டு கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர பழுக்கவில்லை அப்படின்ற மாதிரி வந்து முதல்வர் வந்து பதில் கூறியிருந்தார். செப்டம்பர் மாதம் வந்து நடைபெற்ற முப்பெரும் விழாவில் வந்துட்டு ஸ்டாலின் விருது வென்ற எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா, இன்னும் என்ன தயக்கம் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தார். செப்டம்பர் 24, 2024 துணை முதல்வர் பற்றிய கேள்விக்கு வந்துட்டு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து பதில் கூறியிருந்தார். ஒரு தயாரிப்பாளராக அறிமுகமாகி அதில் வெற்றி பெற்று நடிகராகவும் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதியாகி அதுலேயும் வந்து சிறப்பான செயல்பாடுகளை செஞ்சு எம்எல்ஏவாகி அமைச்சராகி இப்போ வந்து துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து வந்திருக்கார். ஸோ இந்தளவுக்கு வந்து அவரோட கிராஃப் வந்து குறிப்பிட்ட 5 வருஷங்களுக்குள்ள மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றியை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லணும். செங்கல் துணை கொண்டு துணை முதலமைச்சர் ஆன கதை. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.